ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இந்த காலை வேளையிலே தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கக்கூடிய காரியம் என்னவாம்? அவனுடைய கவலை. அந்த கவலையை, அந்த இருதயத்தை ஒடுக்கி இருக்கிற அந்த காரியத்தை மேற்கொள்வது நல்வார்த்தை. நல்வார்த்தை நல்வார்த்தை அந்த இருதயத்தை மகிழ பண்ணி அனுப்புமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நம்முடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பது கர்த்தர் ஒருவர் தான். இருதய சிகிச்சை நிபுணர்களிடத்திலே, மருத்துவர்களிடத்திலே இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப கவலைப்பட்டீங்களா? எதையோ நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு அந்த கவலை உங்கள் இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்துகிறதா? அது அப்படியே டெபாசிட் மாதிரி வச்சிட்டிங்களா? கவலைப்படாதீங்க. இந்த இருதய வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவர்கள் சொல்லுகிற ஒரு அறிவுரை என்ன? கவலைப்படாதீங்க. வேதம் தான் நமக்கு அதையும் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கும். அதே நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயம் இளைத்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ? ஏதோ ஒரு கவலை உங்க இருதயத்தை வாட்டி உங்களை ஒடுக்கி போட்டு வைத்திருக்கிறதா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனுக்கு பிழைப்புண்டு. பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்தை குறித்த காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், அது கவலைகளாக மேற்கொண்டு, அது கவலைகளாக மாறி, பிள்ளைகள் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் அவங்க நிலவரப்பட முடியவில்லையே, தொழிலிலே ஒரு நிலவரம் இல்லை, ஏற்ற இறக்கம், குடும்பத்தில் காணப்படுகிற இந்த சமாதான குறைவு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகம், ஏதோ நெடுங்காலமாய் காத்திருந்து கைகூடி வராத ஒரு காரியம், அது இருதயத்தை ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் சொன்னார், மகனே மகளே, நீ கவலைப்படுகிறதுனால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதீங்க. தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனால் உங்க சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. இந்த காலை வேளையிலே உங்க உள்ளத்தை வாட்டுகிற கவலை தான் என்ன? குடும்பத்திலே பிள்ளைகளை குறித்த காரியமா, எதிர்காலத்தை குறித்த காரியமா, கைகளின் பிரயாசத்தை குறித்த காரியமா, ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று சொன்னது போல ஏதோ ஒரு பெரிய கடன், ஏதோ ஒரு பொருளாதார நுகத்தடி, ஏதோ ஒரு சஞ்சலத்தினால், ஏதோ ஒரு வியாதியின் பலவீனத்தினால், ஒரு மரண பயத்தினால், ஒரு எதிர்கால பயத்தினால் அது கவலையாக மாறி வாட்டி உங்களை உருவெடுத்து கொண்டிருக்கிறதா? உங்களை உருக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நல்வார்த்தை அந்த இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே 27ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர், கர்த்தருக்கு காத்திருங்க. அதனால தான் அவன் சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 11வது வசனம்,
43ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இந்த தாவீது தனக்குத்தானே தன்னை திடப்படுத்துவது போல, அல்லது தனக்குத்தானே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவது போல தன் இருதயத்தில் கைய வைத்து, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய். கர்த்தருக்கு காத்துரு, தேவனுக்கு காத்துரு, அவர் ஒருவரே உன் முகத்துக்கு இரட்சிப்புமானவர். அவருக்கு காத்துரு. ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய். தன் நெஞ்சிலே கை வைத்து தனக்குத்தானே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நீங்க திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்துரு, அவர் ஒருவர் தான் உன் முகத்துக்கு இரட்சிப்புமானவர். இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு கவலையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? கவலையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய மலை பிரசங்கத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா? உங்க ஜீவன் உங்க சரீரம் விசேஷித்தது. 26வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. வேதத்திலே எனக்கு மிகவும் பிடித்த வசனத்தில் ஒன்று என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கொரிந்து சபைக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 4:7 அன்றியும் உங்களை விசேஷித்தவர்களாகும்படி செய்கிறது யார்? அன்றியும் நம்மை விசேஷித்தவனாகும்படி செய்கிறது யார்? அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள் ஐயா. அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அல்லவா நமக்கு தந்திருக்கிறார். நாம் விசேஷமானவர்கள். அப்ப கவலைப்படாதீங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, கவலைப்படாதீர்கள். 5வது வசனத்தில் கவலைப்படாதுன்னு சொல்லுகிறாரு. 27வது வசனத்தில் கவலைப்படுவதனால் உங்க சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பாருங்கள் என்று சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். 28வது வசனத்தில் சாலமோன் முதலாய் தன் சர்வ வல்லமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை. அவ்வளவு அழகான நறுமணம், அவ்வளவு அழகான வர்ணங்கள். ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒரு மனம், ஒவ்வொரு மலர்களுக்கும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு வாடி போகிற காட்டு புல்லுக்கு தேவன் அப்படி உடுத்து வைப்பார் என்று சொன்னால், எவ்வளவு அழகழகான படைப்புகள் மலர்கள். மலர் கண்காட்சி என்றே ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்கள்ல அரசாங்கம் நடத்துது. விதவிதமான மலர்கள், ஆயிரக்கணக்கான மலர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசேஷித்தமானவன். கவலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல பாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் படைத்த சிருஷ்டிகளை பாரு, ஆகாயத்து பட்சிகளை பாரு, அவைகளை பார்க்கல நீ விசேஷித்தவள். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் அந்த பரமபிதா என்று சொல்லல, உங்கள் பரமபிதா. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் ஐயா, உங்க அப்பா அப்படிதான் அர்த்தம். அவைகளையும் உன் தகப்பன் நான் பிழைப்பூட்டுகிறேனே, அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். அப்ப தகப்பனற்றவர்களா, என் மேல அக்கறை இல்லாத ஒரு தகப்பன் இல்லையா? என் தகப்பன் நீர்தானையா என்று தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடினாங்களே. என் மேல அக்கறை கொள்ளுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார் ஐயா. சகலவற்றையும் அதினதின் காலத்திலே எனக்கு நேர்த்தியாக செய்கிறவர் ஒருவர் உண்டு. நான் விசேஷித்தவன். காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் ஆகாயத்து பறவைகள் பட்சிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆண்டவருடைய பார்வையில்.
அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மலையை ஒரு பிரச்சனையா பார்க்கும்போது அந்த மலையை பற்றி பிரச்சனையை பற்றி பேசாத, அந்த மலையை பார்த்து பேசு. நீ பெயர்ந்து கடலிலே போய் விழு. பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கர்த்தர் பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். பாருங்கள். முதல்ல கவலை வரும் பொழுது பாருங்கள் சொல்லுகிறார். எதை? இந்த உலகத்தில் நான் படைச்ச படைப்புகளை பாரையா, அதை நான் பிழைப்பூட்டல, அவைகளுக்கு நான் வர்ணம் வாசனையை நான் கொடுக்கல, ஒன்றை நான் விட்டுருவேனா? நீ ஏன் பிள்ளை, உன்னை உள்ளங்கைகளிலே வரைஞ்சிருக்கிறேன், சகலவற்றையும் அதனதின் காலத்தில் உனக்கு நேர்த்தியாக செய்கிறேன். அந்த திட நம்பிக்கை முதலாவது வரணும். அவைகளை எல்லாம் பிழைப்பூட்டுகிறவர், அவைகளை எல்லாம் உடுத்தி அழகு பார்க்கிறவர் என் தகப்பன், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நான் விசேஷித்தமானவர்கள். பெரிய கோலியாத் 40 நாட்கள் இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்குகிறார்கள் அவன் வார்த்தையை கேட்டு. ஆனா தாவீது பார்த்தது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். கோலியாத், நீ பிரச்சனை தான், ஆனா உன்னை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஆண்டவரை பார்க்கிறான். நான் அவருடைய பிள்ளை, உன்னை நான் ஜெயம் எடுப்பேன். மலையை பார்த்து பேசு என்று சொல்லி கோலியாத்தை பார்த்து பேசுகிறான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். 7 மடங்கு அக்கினி, பெரிய குண்டம், அக்கினி குண்டம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. இந்த உலகத்திலே அவர் படைத்த படைப்புகளை முதலாவது பாருங்க, எப்படி அவைகளை நடத்துகிறார், போஷிக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே சொல்லுகிறார் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பார். எவ்வளவு அழகழகான வண்ணங்கள், எவ்வளவு அழகழகான நறுமணத்தை நான் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த காட்டு பட்சிகளை கவனித்து பார். அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற நான் உன்னை பிழைப்பூட்ட மாட்டேனா? உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்ட மாட்டேனா? உன் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்ட மாட்டேனா? நெடுங்காலமாய் காத்திருந்து காத்திருந்து உன் இருதயம் இளைத்து போய்விட்டதோ, ஒடுங்கி போய்விட்டதோ? விரும்பினதை ஜீவ விருட்சமாய் தந்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதத்தில் நடத்துகிற தேவன் நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். கவலை வரும்பொழுது ஆண்டவர் முதலாவது சொல்லுவது என்ன? நான் படைத்த படைப்பை பாருங்கள். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதே 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், மத்தேயு 6:34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஐயோ, நாளைய தினத்தில் நான் என்ன பதில் சொல்லுவது? நாளைய தினம் அந்த காரியத்தை நான் எப்படி நடத்துவது? நாளைய தினம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொன்னவர் என்ன சொல்லுகிறார்? நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார், தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கர்த்தருடைய நீதியை தேடுங்க. மல்கியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்குரிய பயம் எங்கே? கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாளில் கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை. சரி, வியாதியில் இருக்கிறவங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். ஆலயத்துக்கு வர்றதில்லை, சபை கூடுகிறத விட்டு விடுகிறோம். பிரச்சனை இருக்கும் பொழுதுதாயா அந்த கிருபாசன தண்டைக்கு நாம செல்லணும். அந்த தேவ மனிதர் மூலமாக அங்க கொடுக்கப்படுகிற வார்த்தை நம்மை உருவாக்கும். நம்மை வாழ வைக்கிறவருடைய பிரசன்னத்தை நாடி போக வேண்டாமா? அவருடைய ராஜ்யம் இறை அரசை கட்டுகிற காரியத்திலே நம்முடைய பங்கு என்ன?
கவலன் ஒடுங்கி கொண்டிருக்கிறோமே, அன்பருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மல்கியாவிலே நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கேப்பா? நான் எஜமானன் என்றால் எனக்குரிய பயம் எங்கே? ஆலய ஆராதனைக்கு எப்படி போகிறோம்? துவக்க ஜபத்திலே நம்ம இருக்கிறோமா? அவர் ஒரு நீதியை விளங்க பண்ணுகிற தேவன் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருடைய நீதியை தேடு. தான் தோன்றித்தனமா எனக்கு இஷ்டமான நேரத்தில் ஆலய ஆராதனைக்கு போகிறது, சபையில் பிரச்சனைகளை உருவாக்குகிற காரியங்கள், அரசியலாய் உருவாக்குகிற காரியங்கள், மற்றவர்களுக்கு இடராய் வாழ்கிற காரியங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ நீதி நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? ஐயா, கரைபட்ட பாத்திரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது விஷம் தானே. ஆலய ஆராதனைக்கு கர்த்தரை ஆராதிக்க நம்ம எப்படி போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லுகிறார். என கருமையானவர்களே, 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தரை, அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 105ஆம் சங்கீதம் 4வது வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தரை நித்தமும் தேடு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. என் வாழ்க்கையில் அந்த நீதி இருக்கிறதா? என் வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற விதத்தில் என்னுடைய பங்கு என்ன? சபைகளிலே நான் பிரச்சனையை உருவாக்குகிறேனா? அரசியலை உருவாக்குகிறேனா? பதவிகளுக்கு நான் ஓடி போய் பிரச்சனைகளை உருவாக்குகிறவனாக இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கவலை உங்க வாழ்க்கையில் ஏன் இன்னும் விலகல்ல? பிரச்சனைகள் ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையை விட்டு விலகல்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்திலே 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அல்லது 3வது வசனத்திலே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, முன்னாட்களில் நடந்தவைகளில் நடந்து. இன்னைக்கு நவீன யுகத்தில் நவீனமான எவ்வளவோ காரியங்கள், இன்னைக்கு உபதேசங்கள், துருபதேசங்கள், நவீனங்களில் அல்ல, தன் தகப்பனாகிய ஆதி தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் முன்னாட்களில் நடந்தது போல நடந்தானாம் யோசபாத். 4வது வசனம் சொல்லுகிறது, அங்கே 2 நாளாகமம் 17:4 தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். உலக பாணி அல்ல, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி அல்ல, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். கர்த்தரை தேடினான் முன்னாட்களில் நடந்தபடி. தாவீது எப்படி தேவனை தேடினானோ அதை போல. 5வது வசனம் முக்கியம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. இங்கே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. காரணம், தேவனை தேடினான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவன் உற்சாகம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 17:6 யோசபாத்தை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. ஆலயத்துக்கு வா சோம்பேறிய, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ? 3ஆம் மணி அடிப்பதற்கு முன்னதாக, ஆயத்த ஜபம் பண்ணுவதற்கு முன்னதாக எழுந்துரு என்று வீட்டில் எத்தனை முறை திட்டு கேட்டிருக்கோம் பிள்ளைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய நீதியை தேடுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேடுங்க.
நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவர் மத்தேயு 6 சொல்லுகிறார், கடைசி வசனத்திலே 34வது வசனத்திலே. ஆனால் அதற்கு முன்னதாக கவலைப்படாதே என்று சொன்னவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். உங்க ஜீவனுக்காக, உங்க சரீரத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனால் உன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட நீ கூட்ட முடியாது என்று சொன்னவர், என்னுடைய சிருஷ்டியை, நான் படைத்த படைப்புகளை பாருங்க, அவைகளை நான் பிழைப்பூட்டலையா, அவைகளை நான் உடுத்துவிக்கவில்லையா, வண்ணம் தீட்டவில்லையா, வாசனை நறுமணத்தை கொடுக்கவில்லையா, என் படைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார், மகனே மகளே, என் நீதியை தேடு, நீதி செய், என் ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் நீ விருப்பம் கொள்ளு, இறையரச கட்டுகிறவனாயிரு, தேவ சபைக்கு இடரலாயிருக்காதே. யோசபாத்து கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதினால் அவன் வாழ்க்கையிலே மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். ஐயா, செழிப்பு என்கிற உபதேசம் அல்ல, ஐஸ்வர்யம் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்னைக்கு செழிப்பு ஊறுகாயையே உணவா கொடுக்கிற ஒரு காலகட்டங்கள். தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பு சபைக்கு அவன் எழுதும் பொழுது கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறவர், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க கவலைப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் முதலாவது சொன்னார், கவலைப்படாத, நாளைய தினத்தை குறித்தோ உன் ஜீவனை சரீரத்துக்கு அடுத்த காரியத்தை குறித்தோ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு முதல்ல ஆண்டவர் சொன்ன 2 காரியம் என்ன? பாருங்கள், நான் படைத்த படைப்புகளை பாருங்க. இரண்டாவது சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததையும் அவருடைய நீதியையும் வாழ்க்கையில் தேடு. இங்கே மூன்றாவது கவலைப்படாதே என்று பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு என்ன எழுதுகிறார்? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. காரணம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்க முழங்கால் படியிடாம இன்னொரு மீடியேட்டரை வச்சு, இன்னொரு நடுநிலையாளரா நமக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தருக்கு இடையில நிற்கிற ஆட்கள் தேவைதான், ஊழியர்களை போட்டுவாங்க. ஆனா நீங்க முதலாவது முழங்கால் போடுங்க, நீங்க தெரியப்படுத்துங்க. சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனம், 142ஆம் சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு முன்னதாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்னதாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். உங்களுக்காக ஊழியக்காரர் நிற்பது சரிதான், ஆனா உங்க கண்ணீர் அவர் பார்க்கட்டும், உங்க வேதனையை, உங்க பெருமூச்சு, உங்க அங்கலாய்ப்பு அவர்கள் பார்க்கட்டும். இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சு கண்ணீர் தேவ சமூகத்தை வந்து எட்டி, நான் அவர்களுக்காக இறங்கி வந்தேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு கவலை உங்களை ஒடுக்குதா? தேவனுக்கு தெரியப்படுத்துவோம், கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். பிள்ளைகளை குறித்தா, உங்கள் நஷ்டங்களை குறித்தா, சரீர பலவீனங்களை குறித்தா, எதிர்கால கவலையை குறித்தா, ஏதோ இனம் புரியாத பயமா கலக்கமா, கவலைப்படாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்கள், தேடுங்கள், தெரியப்படுத்துங்க. காரணம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். 32ஆம் சங்கீதம் 10வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஐயா, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். கடைசியாக 4வதாக 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். இந்த கவலையை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஆகார்
தன் குமாரனை ஒரு சூறை செடியிலே, அந்த இஸ்மவேலை ஒரு சூறை செடியிலே போட்டுவிட்டு நம்பியவன் நட்டாற்றில் விட்ட சூழ்நிலை. கையில் இருந்த அப்பமும் தண்ணியும் செலவழிந்து விட்டது. ஆபிரகாம் அவளை அனுப்பிவிடுகிறான் வாழ்க்கையில் இருந்து. நம்பியவன் நட்டாற்றில் விட்ட சூழ்நிலை. கையிலையும் பையிலையும் ஒன்றுமில்லை. வனாந்தரத்தில் எங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகிறார். நிலவரமற்ற அன்ஸ்டபிலிட்டி, ஒரு நாணல போல ஊசலாட்டம். பிள்ளை சாகிறதை நான் காண முடியாது என்று அழுகிற நேரத்திலே, மகளே ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? அந்த சத்தம், அந்த கதறுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கலாம். நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு நான் படைத்த படைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய நீதியை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு என்று சொல்லுகிறார். கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர், உங்க பெருமூச்சு கண்ணீரை கூட பார்க்கிறவர். அது மாத்திரம் இல்லை, வைத்து விடுங்க, நம்பி வைத்து விடுங்க. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அந்த கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கவலை மேற்கொள்ளுதா? வேத வசனம் இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக 4 காரியத்தை சொல்லுது. பாருங்கள், தேடுங்கள், தெரியப்படுத்துங்கள், வைத்து விடுங்கள். முதல்ல ஸ்கூல்ல சேர்ற பிள்ளைங்களை பாருங்க, அழுது கொண்டே புத்தக பையோடு அழுது கொண்டே வேனில் ஏறும். திரும்ப வந்த உடனே என்ன செய்துடும்? அந்த அளவு கொண்டு போய் வீட்டில் வந்து அந்த பேக்கை வந்தால வீசிடும். அடுத்த நாள் காலையில் திரும்ப அதையே தூக்கி வச்சுட்டு திரும்ப அழுது கொண்டே போகும். ஆரம்பத்தில் முதல்ல ஸ்கூலில் சேர்ந்த பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. வச்சுட்டோன்னா அவரை நம்பி வச்சிருங்க. ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆனால் கடையில் நம்பி கொடுத்துட்றோம். ஒரு எலக்ட்ரானிக் பொருள் நம்பி கடையில் கொடுத்துறோம் ரிப்பேர் ஆனால். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவன், நான் இருக்கிறேன், உன் கவலைகளை என்மேல் வைத்து விடுனா அடுத்த நாள் எடுக்கிறோமே. இல்லை, என் வியாதியை சுமந்தவர், எனக்காக சிலுவைகளை தருத்திர கோலம் எடுத்தவர், என் சாபத்தை சுமந்தவர். நாம கவலைப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அருமையானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? 2 ராஜாக்களின் புத்தகம் 10:31 யெகூ என்கிற மனிதன் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. 2 கொரிந்தியர் 11:28 பார்க்கும் பொழுது எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறது. நியாயமான சில கவலைகள் உண்டு. அதைத்தான் நான் சொன்னேன். எபிரேயர் 2:4 ரட்சிப்பை குறித்த கவலை. 2 ராஜாக்கள் 10:31 வேத வசனத்தின்படி யெகூங்கிற மனிதன் நடக்கல, முழு இருதயத்தோடு நடக்கல, கவலைப்படலை என்று சொல்லுகிறான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவுபட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சபைகளையும் குறித்த கவலை, இதுதான் நமக்கு தேவை. மற்றபடி இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அற்ப காரியம். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதத்தில் செய்வார். பாருங்கள், தேடுங்கள், தெரியப்படுத்துங்கள், வைத்து விடுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கவலைகளை வைத்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்கும். ஏதோ கவலையோடு அவர்கள் ஒடுங்கி போனவர்களாக, நெடுங்காலமாய் காத்திருத்தல் அவர்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்கிற வசனத்தின்படி இருதயம் இளைத்து போனவர்களாக இன்றைக்கு காணப்படலாம். ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதத்திலே எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பிரச்சனைகளை அல்ல, பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய தேவனை பார்க்கிறோம். நீர் படைத்த படைப்புகளையே நீர் போஷிக்கிறீர், உடுத்துவிக்கிறீர், வர்ணம் தீட்டுகிறீர், நறுமணத்தை கொடுக்கிறீர் என்று சொன்னால் எங்களை எப்படி அப்பா நீர் கைவிடுவீர்? ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ
தேவனை கனம் பண்ண, தேவனுடைய ராஜ்யத்தை எங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளை கொண்டு நாங்கள் கட்டுவதற்கு ஒரு வாஞ்சையை தாங்கப்பா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஏதோ ஒரு கவலை அவங்களை வாட்டலாம். பிள்ளைகளை குறித்த கவலை, சரீர பலவீனங்களை குறித்த கவலை, தொழிலை குறித்த, எதிர்காலத்தை குறித்த கவலை, வறுமை, கடன் பிரச்சனையை குறித்த கவலை, ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்த கவலை, உயிர் பயம், ஏதோ ஒரு சத்துருவினுடைய போராட்டம், ஏதோ ஒரு காரியத்தினால் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன் என்று சொன்னவர் இதை செய்யுங்கப்பா. உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தீர்க்காயுசு உண்டாகட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டாகட்டும். அவர் எங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு நாங்கள் நிம்மதியா வச்சிடறோம்ப்பா. எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை பொறுப்படுத்திருக்கிற தேவன், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன், உம்முடைய கரத்திலே நிச்சயமாய் நாங்கள் வைத்து விடுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இதுவரை எபினேசரா இருந்தவர் இனிமேலும் யெகோவா ஈரையாய் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படட்டும். நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.